மரக்காணத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்டு அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் நரிக்குறவ சமூக மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உணவு வழங்கினார். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைக்கிறார். சிவச்சந்திரன், தற்போது எவ்வளவு மக்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள்? அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள்? 3 நாளாக மிரட்டி வந்த பெஞ்சல் புயல் இன்று மாலை முதல் கரையை தொடங்கிவிட்ட நிலையில் நாம் இருக்கக்கூடிய பகுதி மரக்காணம் பகுதியில பாத்தீங்கன்னா இன்று பிற்பகல் பகுதியிலே பலத்த காற்றும் மழையும் அடித்து நொறுக்கி வருகிறது. தற்போதும் அது தொடர்ந்து நீடித்து வருகிறது. புயல் கரையை கடக்க இங்கு காற்றின் வேகமும் மழையும் அளவும் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் சாலைகளில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக புதுவையிலிருந்து சென்னை செல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் மழை நீரான சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகின்றன. பல்வேறு நீர்நிலைகளில் பார்த்தீங்கன்னா நீர் வழிந்து வருகின்றன. இந்த கடற்கரை பகுதிகளில், அதாவது விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த 19 மீனவ கிராமங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக 800 பேரை மாவட்ட நிர்வாகம் மீட்டு மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையிலான அதிகாரிகள் அவர்களுக்கு 12 தங்கும் இடத்துல அவங்களுக்கு உணவு போன்ற அடிப்படை வசதிகளை செய்து வராங்க. தொடர்ந்து இது போன்று யாராவது பாதிக்கப்பட்டால் அவர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அவசர எண்ணை தொடர்பு கொண்டு முகாம்களில் தங்கலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் பழனி அறிவித்திருந்தாரு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மழையின் அளவு அதிகரித்து வருவதனால் மேலும் இந்த கடற்கரை மக்கள் அந்த பகுதியில் இருக்க வேண்டாம், இது பாதிப்பு ஏற்படுமாயினும் சிறப்பு முகாம்களில் தங்கலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் பழனி அறிவித்துள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். கடலூரில் பலத்த காற்றுடன் பெய்து வரும் கனமழையால் சாலையில் 2 இடங்களில் மரம் விழுந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், தற்போது அந்த பகுதியில் போக்குவரத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? மரங்களை அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறதா? விவரங்களை பதிவு செய்யுங்க. தற்போது பெஞ்சல் புயல் காரணமாக கடலூரில் சுமார் தரைக்காற்றுடன் பெய்து வரும் கனமழையால் சாலையில் தற்போது 2 மரங்கள் மறந்து விழுந்து பாதிப்பு ஏற்பட்டது. வங்கக்கடலில் உருவான இந்த பெஞ்சல் புயல் மகாபலிபுரம் புதுச்சேரிக்கு இடையே தற்போது கரையை கடந்து வருகிறது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கடலூர் மாவட்டத்தில் புயலால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடலூர் மாவட்டத்தில் பிற்பகல் முதல் தரைக்காற்றுடன் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனை அடுத்து கடலூர் ஆட்சியர் அலுவலகம் செல்லும் குண்டுசாலை பகுதியில் பெரிய மரம் ஒன்று சாலையில் விழுந்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் கடலூர் புதுச்சேரிக்கு இடையே சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு கடலூர் நீதிபதி குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மரம் அந்த சாலையில் உடனடியாக அந்த மரம் விழுந்தது. அதை உடனடியாக அங்கு நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் சாலையில் கிடந்த மரத்தினை ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்தினர். மேலும் விழுந்த மரத்தினால் பகுதியில் மின் ஒயர்களும் அறுந்து விழுந்தது. அதையும் உடனடியாக மின்படியாக அதனை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தற்போது கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தரைக்காற்றுடன் ஒரு கனமழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்போது எங்கெங்க மரங்கள் விழுந்தாலும் உடனடியாக அதை சரி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இதில் ஈடுபட்டுள்ளனர். மரம் எங்கு இருந்தாலும் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் தற்போது போக்குவரத்து இப்ப கடலூர் போக்குவரத்து புதுச்சேரி இடையே போக்குவரத்து என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மரமும் அகற்றப்பட்டு விட்டது. மேலும் எங்கு மரம் விழுந்தாலும் அதை உடனடியாக அகற்ற மாவட்ட நிர்வாகத்தில் உத்தரவிடப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.